ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஜி அக்ரி எக்ஸாம்ஸ் ஓகேவா. பிஜி அக்ரிகல்ச்சர் எக்ஸாமினேஷன். பிஜியில் அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றின டீட்டெயில் ஒரு வீடியோ தான் இது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஜூனியர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜூனியர்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி விச் சப்ஜெக்ட் டு சூஸ், இங்கே ரொம்ப பார்க்க போகிறது நம்ம எந்த சப்ஜெக்டை நம்ம சூஸ் பண்ணால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இப்போது நிறையா ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் பிஜிலேயும். அதில் அக்ரிகல்ச்சரில் எந்த ஸ்ட்ரீமை நம்ம சூஸ் பண்ணால் ஈஸியாக அந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும், ஈஸியாக நமக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. முதல்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, எப்படி எழுதணும் அப்படிலாம் இருக்கு இல்லையா. அதை இந்த வீடியோவில் தான் சொல்ல போகிறேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் டிஎன்யூ பிஜி எக்ஸாம்ஸ் ஓகேவா. டிஎன்யூவில் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாம்ஸ் பிஜி எக்ஸாம்ஸ். இதில் நீங்கள் சீட் அலாட் பண்ணுறது உங்களுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே வர அஃபிலியேட்டட் காலேஜஸில் உங்களுக்கு அந்த சீட் அலாட்மெண்ட் இருக்கும். இங்கே பாருங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் இந்த டிஎன்யூ பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். அண்ணாமலை தனியாக எழுதிட்டு இருந்தாங்க, டிஎன்யூ பிஜிக்கு தனியாக எழுதிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரெண்டுக்குமே கம்பைன் பண்ணி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் டிஎன்யூ பிஜிக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே எக்ஸாமினேஷன் தான். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எங்கே உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்க. 75 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சப்ஜெக்ட்ஸ் ஓகேவா. நீங்க என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்றீங்களோ அதுல இருந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா. எக்ஸாம்பிள் அக்ரானமி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்ரானமில இருந்து மட்டுமே பியூரா 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். 15 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜெனரல் அக்ரிகல்ச்சர் ஓகேவா. 15 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜெனரல் அக்ரிகல்ச்சர். ஜெனரல் அக்ரிகல்ச்சர்ல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜெனரல் அக்ரிகல்ச்சர் இன் சென்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸும் கம்பைன் ஆகி ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது போக உங்களோட சப்ஜெக்ட்ல இருந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் 10 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது பேசிக்கா ஒரு இருக்கிறது தான். 10 கொஸ்டின்ஸ் உங்களோட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா. டோட்டல் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதுவீங்க. 1 ஹவர் எழுதணும் ஓகேவா. 1 ஹவர் தான் எக்ஸாமினேஷன் ஓகேவா. 60 மினிட்ஸ் தான். 100 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும். இதுவும் முக்கியமா ஓஎம்ஆர் ஷீட்ஸ்ல ஓகேவா. ஓஎம்ஆர் ஷீட்ஸ்ல தான் நீங்க எழுத போறீங்க. 100 கொஸ்டின்ஸ் 100 மினிட்ஸ் ஓகேவா. அதே மாதிரி டிஎன்ஏயு கோயம்புத்தூர்ல தான் நீங்க போய் எழுதணும் இந்த எக்ஸாம். வேற எங்கேயும் சென்டர் இருக்காது. நீங்க கோயம்புத்தூர் டிஎன்ஏ கோயம்புத்தூர்ல தான் போய் இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும். டிஎன்ஏ பிஜி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் போய் எழுதணும். தென் என்டிஏ கண்டக்ட் பண்ற ஐகேர் பிஜி ஓகேவா. ஐகேர் பிஜி, இப்போ ஐகேர் பிஜிக்கும் இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னா, இன்கேஸ் நீங்க டிஎன்ஏ பிஜி எழுதுறீங்கன்னா இது தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ் ஓகேவா. தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டிங்கிறதுனால நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் நான் பிஜி பண்ண முடியும். இன்கேஸ் ஐகேர் பிஜிஸ் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ஐகேர்ல இருக்க இந்தியாவில இருக்க எல்லா யூனிவர்சிட்டி எல்லா காலேஜஸ்லயும் நீங்க அட்மிஷன்ஸ் எடுத்துக்கலாம் பிஜிக்கு, பிஜி அக்ரிக்கு ஓகேவா. இது என்டிஏ நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. இது என்ன பாத்தீங்கன்னா ஃபார் அட்மிஷன்ஸ் இன் ஆல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் அக்ராஸ் இந்தியா. அப்போ இந்த ஐகேர் பிஜி எழுதி நம்ம டிஎன்ஏலயும் ஜாயின் பண்ண முடியுமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஐகேர் பிஜி மூலயமா டிஎன்ஏலயும் நம்ம ஜாயின் பண்ண முடியுமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா. டிஎன்ஏலயும் ஜாயின் பண்ண முடியுமா சார் அப்படின்னா எஸ் பாசிபிள். டிஎன்ஏலயும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஐகேர் சீட்ஸ் டிஎன்ஏலயும் அலாட் பண்ணுவாங்க. நீங்க ஐகேர் இது பண்ணிட்டு நீங்க டிஎன்ஏலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா. 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபுல்லா மிஸ்ரா தான் இருக்கும். உங்களுக்கு ஜெனரல் அக்ரியும் இருக்கும். அது போக நீங்க எடுக்கிற சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். 120 கொஸ்டின்ஸ்க்கு 480 மார்க்ஸ் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. பெர் கொஸ்டினுக்கு 4 மார்க்ஸ் ஓகேவா. பெர் கொஸ்டின்ஸ்க்கு 4 மார்க், 480 மார்க்ஸ். 1 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கும் ஓகேவா. ரொம்ப முக்கியம். 1 மார்க் நெகட்டிவ் மார்க். நீங்க ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுனீங்கன்னா 1 மார்க் நெகட்டிவ் மார்க். பட் டிஎன்ஏ பிஜில நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. இங்க இப்போ நீங்க எடுக்கிற மார்க்ஸை வச்சுதான் எக்ஸாம்பிள் 480க்கு 275 எடுக்கிறீங்கன்னா 275 எடுக்கிறீங்கன்னா இதை வச்சு உங்களுக்கு அந்த சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா. கவுன்சிலிங் வச்சு சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க இங்க ஓகேவா. கவுன்சிலிங் வச்சு சீட் அலாட்மெண்ட் இங்க பண்ணுவாங்க ஜென்ரலா ஓகேவா. இந்த 275 மார்க் ரிசல்ட்ஸ் வந்தோடனே நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். அதுக்கு தனி ஃபீஸ் கேட்பாங்க. கவுன்சிலிங்க்கு ₹500 கேட்பாங்க ஓகேவா. நீங்க அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த எந்தெந்த காலேஜ்ல அந்த இது வேணுமோ அந்த ப்ரிஃபரன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதே மாதிரி பீகார் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்
நீங்கள் வந்து அலாட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் அண்ட் சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து இதில் ரொம்ப முக்கியம் சப்ஜெக்ட்ஸ் வில் கம்பைன். என்ன கம்பைன் அப்படின்னா, சே எக்ஸாம்பிள் அங்கே வந்து நீங்கள் வந்து அக்ரானமின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து அக்ரானமின்னு ஒரு கோர்ஸ் எடுத்து எழுதுறீங்க என்ட்ரன்ஸ் டிஎன்ஏலனா, ஸோ நீங்கள் அக்ரானமி மட்டும் படித்தா போதும். ஓகேவா? அக்ரானமி மட்டும் படித்தா போதும். பட் இதோட சிலபஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட சிலபஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்ரானமி எடுத்தீங்கன்னா சாயில் சயின்ஸும் படிக்கணும். ஓகே, சாயில் சயின்ஸும் படிக்கணும். அது போல டீ இருக்கு பார்த்தீங்களா, டீ ஹஸ்பண்ட்ரின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ அதையும் படிக்கணும். ஸோ ஐகேர் பிஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்ரானமி எடுத்து எழுதணும்னா சாயில் சயின்ஸையும் படிக்கணும், இந்த அக்ரானமியும் படிக்கணும். ஸோ இது ரெண்டையும் படிச்சாதான் நீங்கள் வந்து ஐகேர் பிஜி அக்ரானமிக்கு எழுத முடியும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஐகேர்ல, ஸோ அது ஐகேர்ல எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸும் படிக்கணும், அக்ரி எக்கனாமிக்ஸும் வந்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஐகேர் பிஜியில் வந்து கொஞ்சம் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் டஃபராகவும் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணி படிக்கிறது. ஸோ அக்ரானமி எடுத்தீங்கன்னா நீங்கள் சாயில் சயின்ஸும் படிச்சாகணும், எக்ஸ்டென்ஷன் எடுத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸும் படிச்சாகணும். இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ அது போக கியூட் பிஜி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து எல்லா டிகிரி வந்து அக்ரிக்கு மட்டும் இல்லை, எல்லா டிகிரியோட பிஜி பண்றதுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க அக்ராஸ் இந்தியா. ஓகேவா? ஸோ வந்து நீங்க பிஎஸ்சி இன்ஜினியரிங் எடுத்தாலும் இந்த இது எழுதலாம், பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தாலும் இந்த கியூட் பிஜி வந்து காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லா டிகிரிக்கும் எல்லா கோர்ஸுக்கும் வந்து இது பொருந்தும். ஓகேவா? இதில் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு வந்து 2 இது சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்ரி சயின்சஸ் அண்ட் ஹார்டிகல்ச்சர், இந்த 2 இது சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க இந்த அக்ரி சயின்சஸ் எடுத்துட்டு நீங்க வந்து எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ வந்து நீங்க இருக்கிற எல்லா கோர்சஸும் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் அக்ரி சயின்சஸ் எடுத்து உங்களுக்கு சீட் அலாட் பண்றாங்கன்னா அந்த பர்டிகுலர் காலேஜ்ல இருக்கிற அக்ரானமி சாயில் சயின்ஸ் எதுனாலும் வந்து நீங்க இது வந்து சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இன் ஹார்டிகல்ச்சர்னா ஹார்டிகல்ச்சர்ல இருக்கும்ல இந்த ஃப்ளோரிகல்ச்சர், வெஜிடபிள் ஒலரிகல்ச்சர், ஸோ இதெல்லாம் வந்து நீங்க படிச்சுக்கலாம். ஸோ கியூட் பிஜிங்கிறது வந்து ஒரு தேர்ட் ஆப்ஷன் சம், பிகாஸ் வந்து இது வந்து எல்லா டிகிரி எழுதுற கோர்ஸ். ஸோ ஜென்ரலா அக்ரிக்குன்னு இருக்கிறது பெரிய எக்ஸாம்ஸ் டிஎன்ஏ பிஜி, ஐகேர் பிஜி. ஓகேவா? ஸோ அது போக டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருப்பாங்க, சரியா? தனி யூனிவர்சிட்டிஸ் இருப்பாங்க நிறையா. ஸோ இவங்க வந்து அவங்களோட ஓன் மெத்தட்ஸ் ஆஃப் அட்மிஷன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கும், அது போக வந்து கலசலிங்கம் யூனிவர்சிட்டி இருக்கும், அதே போக வந்து காந்தி கிராமம் ரூரல் இன்ஸ்டிடியூட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு மெத்தட் மூலயமா அட்மிஷன்ஸ் இது பண்ணுவாங்க. சில பேர் வந்து நார்மலா சும்மா ஒரு டெஸ்ட் வச்சு எடுப்பாங்க, சில பேர் வந்து யூஜி மார்க்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓன் மெத்தட் ஆஃப் அட்மிஷன்ஸ் தான். ஓகே, இப்போ எந்த கோர்ஸை வந்து நாங்கள் சூஸ் பண்ணணும், விச் கோர்ஸை வந்து நாங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்படிஷன்ஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஹைலி காம்படிட்டிவ். ஓகேவா? உங்களுக்கு வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் வருவாங்க. நீங்க எந்த கோர்ஸை சூஸ் பண்றப்ப அக்ரானமி, சாயில் சயின்ஸ், எக்ஸ்டென்ஷன், ஹார்டிகல்ச்சர், எக்கனாமிக்ஸ், அக்ரிஸ்டாட்ஸ். ஸோ ஓகேவா? இந்த அக்ரானமி, சாயில் சயின்ஸ், எக்ஸ்டென்ஷன், ஹார்டிகல்ச்சர், எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த 6 சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்றப்போ உங்களுக்கு வந்து காம்படிஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். பிகாஸ் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து இந்த கோர்சஸ்க்கு வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சில கிடைக்காம போறது கூட சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால வந்து இந்த கோர்சஸ்க்கு வந்து நிறைய பேர் எழுதுவாங்க. ஸோ நிறைய காம்படிஷன்ஸ் வந்து இதுல இருக்கும். ஸோ ரொம்ப இதா படிச்சாதான் வந்து இதை வந்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ மாடரேட்லி காம்படேட்டிவ், ஒரு அளவுக்கு மாடரேட். ஓகே, கொஞ்சம் இது பண்ணி பிளான் பண்ணி படிச்சா கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன்ஸ் எதுனா பேத்தாலஜி, என்டமாலஜி. ஸோ இது வந்து பிளான்ட் ப்ரொடக்ஷன்ஸ்ல வரும். ஸோ அதே மாதிரி அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பயோடெக்னாலஜி. ஓகேவா? இந்த 4 கோர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு காம்படிஷன் இருக்கும். பட் வந்து நம்ம பிளான் பண்ணி படிக்கிறப்போ வந்து கிராக் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப லோ காம்படிட்டிவ் எதுக்கும். ஸோ இது வந்து சும்மா நான் சொல்றேன் எழுதுனாலே கிடைக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? நீங்க நார்மலா சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுனீங்கனாலே கிடைக்கிற மாதிரி இருக்கு கோர்சஸ் வந்து சிடெக், ரிமோட் சென்சிங், அது மாதிரி என்விரான்மெண்டல் சயின்ஸ், பிளான்ட் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? பிளான்ட் பிசியாலஜி. ஓகே, பிளான்ட் ப்ரீடிங் இல்ல, பிளான்ட் பிசியாலஜி நான் சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த சிடெக், ரிமோட் சென்சிங்லாம் ஓரளவுக்கு ஈஸியாகவே வந்து கிடைக்கும். நீங்க இது பண்ணி எழுதுனீங்கனாலேயும். அது போக என்விரான்மெண்டல் சயின்ஸஸும் அதே மாதிரி தான், பிளான்ட் பிசியாலஜியும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ எந்தெந்த இது வந்து எவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ பெஸ்ட் சப்ஜெக்ட் டு சூஸ், எதான் பெஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் எது சூஸ் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே அக்ரானமி தான். பிகாஸ் வந்து அக்ரானமில உங்களுக்கு வந்து எல்லாமே வரும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து என்டமாலஜி கோர்சஸும் அக்ரானமில வரும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோர்ஸும் அக்ரானமில வரும், பிளான்ட் ப்ரொடக்ஷன் கோர்சஸும் அக்ரானமில வரும். ஸோ அது போக வந்து அடுத்து வந்து சாயில் சயின்ஸ், அது போக எக்ஸ்டென்ஷன், என்டமாலஜி,
பிளான்ட் பிசியாலஜி, அக்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோடெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ் வந்து உண்மையிலே வந்து நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா ஒரு பெஸ்ட் கோர்சஸ் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் தான். ஓகேவா? இந்த 7 சப்ஜெக்ட்ஸ் வந்து உண்மையிலேயே இந்த இது வந்து பெஸ்ட் கோர்சஸ். ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து இது வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எதுவும் கொரிஸ், ஓகேவா, எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இல்லை கிளாஸஸ் வேணும் சார் அப்படிங்கிறதுனா ஸோ ஃபார்ம், ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ எங்களோட டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அந்த ஃபார்மை வந்து நீங்களும் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ எது டவுட்ஸ் உங்களோட ஆஸ்பிரண்ட், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.